நான் டோரா. உங்க பேர் என்ன? உன்னோட பேர் என்ன? உனக்கு என்ன வயசாகுது? அப்படியா, ரொம்ப நல்லது. ஆமா, இது என்ன நேரம்? இது கதை நேரம். கதை நேரம், கதை நேரம், கதை நேரம். பூட்ஸ், டோரா. ஹே பூட்ஸ், உனக்கு நல்ல புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கா? புக்கா? ஆமா ஆமா ஆமா. அது என்னுடைய பேக் பேக்ல இருக்கு. எனக்கு இப்ப உங்களோட உதவி தேவை. என் பேக் பேக்ல இருந்து கொஞ்சம் சிகப்பு கலர் புக் எடுத்து தரீங்களா? நான் படிச்சு காமிக்கணும். அதுக்கு முதல்ல பேக் பேக்னு சொல்லுங்க. பேக் பேக் சொல்லுங்க. பேக் பேக் சொல்லுங்க. இன்னும் நல்ல சத்தமா. பேக் 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 பேக். என்னோட பேக்குள்ள புக்கும் பொருளும் நிறைய நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். பேக் 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 பேக். நல்லது. என்கிட்ட நிறைய புத்தகம் இருக்கு. ஆனா டோரா சிகப்பு புத்தகம் தான் வேணும்னு கேட்டிருக்கா. அதனால முதல்ல சிகப்பு புத்தகங்களை பார்க்கலாமா? இது சிகப்பு புத்தகமான்னு சொல்லுங்க. இது சிகப்பு புத்தகமா? இது சிகப்பு புத்தகமா? இதுவும் சிகப்பு புத்தகமா? இந்த புத்தகங்கள்ல எது பெரிய சிகப்பு புத்தகம்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ டோரா இதை எப்படி படிச்சு காட்டுறான்னு பார்க்கலாமா? மெதுவா 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 மெதுவா. நீங்களும் அவ படிக்கிறத கேட்கணும். எப்படி வந்தது பாத்தியா? ரொம்ப நன்றி. இது பேர் என்ன? The Legend of the Big Red Chicken. ஒரு பெரிய சிகப்பு கோழி குஞ்சுன்னு வரலாறு. இந்த புக் இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா நான் உனக்கு தமிழ்ல சொல்றேன். ஒரு காலத்துல ஒரு பெரிய சிகப்பு மலையில ஒரு சின்ன சிகப்பு கோழி குஞ்சு வாழ்ந்தது. அந்த கோழி குஞ்சு ரொம்ப ரொம்ப சின்னது. அதோட நண்பர்கள் மாதிரி அதால ஓட முடியாது. அது ரொம்ப சின்னதா இருந்ததுனால நண்பர்கள் தன்னை மிதிச்சிடுவாங்களோன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தது. தான் ரொம்ப சின்னதா இருந்தது அதுக்கு பிடிக்கல. ஒரு நாள் அது படுக்கையில படுத்திருந்தப்போ நட்சத்திர கூட்டங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய கோழி குஞ்சான மாதிரி தெரிஞ்சது. அப்ப அது தானும் பெருசாகணும்னு மனசுக்குள்ள வேண்டிக்குச்சு. காலையில என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க பாக்கலாம். காலையில அந்த கோழி குஞ்சு எழுந்தப்போ அது ரொம்ப பெருசா வளர்ந்திருந்தது. அதாலேயே நம்ப முடியல. அதோட வீடளவு பெருசா இருந்தது. இப்ப அந்த பெரிய கோழி குஞ்சு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. கைய ஆட்டுக்கிட்டும் கால ஆட்டுக்கிட்டும் அது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நீங்க அந்த பெரிய சிகப்பு மலைக்கு போனீங்கன்னா உங்களாலையும் அந்த பெரிய சிகப்பு கோழி குஞ்ச பார்க்க முடியும். அது இப்பவும் அங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கோன்னு இதுல போட்டிருக்காங்க. கதை ரொம்ப நல்லா இருந்தது டோரா. அந்த பெரிய சிவப்பு மலைக்கு போய் அந்த பெரிய கோழி குஞ்ச நான் பார்க்கணும். சூப்பரான ஐடியா. நாம அந்த கோழி குஞ்ச பார்க்க போலாமா? எந்த வழியா போன கோழி குஞ்ச பார்க்கலாம்? உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம படிச்ச புக்ல அது பெரிய சிகப்பு மலையில தான் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நாம மேப்ப கூப்பிட்டு பெரிய சிகப்பு மலைக்கு எப்படி போகணும்னு கேக்கலாம். எங்களுக்கு இப்ப உங்க உதவி தேவை. கொஞ்சம் மேப்ப செக் பண்ணி நாங்க பெரிய சிகப்பு மலைக்கு எப்படி போகணும்னு சொல்றீங்களா? நீங்க முதல்ல மேப்ப கூப்பிடுங்க. நீங்க இன்னொரு வாட்டி அதை கூப்பிட்டாதான் வரும். மேப்னு சொல்லுங்க. மேப்னு சொல்லுங்க. வந்துட்டேன். சொல்லும் நண்பன் நான் தான் மேப். நான் தான் மேப். நான் தான் மேப். நண்பருக்கு கை நீட்டி வழியை காட்டும் வழிகாட்டி நான் தான் மேப். 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 நான் தான் மேப்.
டோராவும் பூட்ஸும் பெரிய சிகப்பு மலைக்கு போய் பெரிய சிகப்பு கோழி குஞ்ச பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு பெரிய சிகப்பு மலைக்கு போறதுக்கு வழி தெரியும். பெரிய சிகப்பு மலைக்கு போகணும்னா முதல்ல அவங்க 2 பேரும் பாலத்தை கடக்கணும். அப்புறம் கதவுக்குள்ள நுழையணும். அதுக்கு அப்புறம் தான் அவங்க பெரிய சிகப்பு மலை அடையலாம். இந்த விவரத்தை டோரா கிட்ட சொல்லிடுறீங்களா? பாலம், கதவு, பெரிய சிகப்பு மலை. என் கூட சொல்லுங்க. பாலம், கதவு, பெரிய சிகப்பு மலை. பாலம், கதவு, பெரிய சிகப்பு மலை. பாலம், கதவு, பெரிய சிகப்பு மலை. நம்ம பெரிய சிகப்பு கோழி குஞ்சு எந்த வழியா போய் பார்க்க போறோம்? பாலம், கதவு, பெரிய சிகப்பு மலை. நம்ம முதல்ல போய் பாலத்து மேல ஏறி கதவுக்குள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் பெரிய சிகப்பு மலைக்கு போய் பெரிய சிகப்பு கோழி குஞ்சு பார்க்கணும். என்ன சரிதானே? இப்ப நாம என்ன செய்யணும்னா முதல்ல நாம 2 பேரும் அந்த பாலத்துக்கிட்ட போகணும். நீங்க பாலத்தை பாத்தீங்களா? எங்க இருக்கு? அது பாலம் அங்க இருக்கு. ஐயா, வேடோரா போகலாம். நீங்களும் வாங்க. பாலம், கதவு, பெரிய சிகப்பு மலை. 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 வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம்? சிவப்பு மலைக்கு. எங்க நாம போறோம்? பெரிய சிகப்பு மலைக்கு. எங்க நாம போறோம்? பெரிய சிகப்பு மலைக்கு. எங்க நாம போறோம்? பெரிய சிகப்பு மலைக்கு. பெரிய சிகப்பு மலைக்கு. பூட்ஸ் உனக்கு கேட்டுதா? அது அந்த குள்ளநரியோட சத்தம். அது இங்க வராம நம்ம பாத்துக்கணும். டோரா, அந்த குள்ளநரி எப்பவும் நம்ம பொருளை திருடுறதுக்கு வரும். எங்களுக்கு நிறைய கண்டுபிடிக்க உதவி பண்றீங்களா? நீங்க நிறைய பாத்தீங்கன்னா குள்ளநரின்னு காத்தணும். நீங்க அத பாத்தீங்களா? எங்க அது? அது எங்க காணோம்? இப்ப அது எங்க இருக்கு? மரத்துக்கு பின்னாடியா? அது அங்க இருக்கு. குள்ளநரிய தடுக்க நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். குள்ளநரி கிட்ட நீ ஏமாத்த கூடாதுன்னு சொல்லணும். எங்க கூட வாங்க. குள்ளநரி ஏமாத்த கூடாது. குள்ளநரி ஏமாத்த கூடாது. குள்ளநரி ஏமாத்த கூடாது. நான் ஏமாத்துறேனா? குள்ளநரிய தடுக்க உதவுனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருக்கு. தித்திப்பா கூட இருக்கு. என் கூட வா பூட்ஸ். நம்ம பெரிய சிகப்பு மலைக்கு போகலாம். அங்க அந்த பெரிய சிகப்பு கோழி குஞ்சு இருக்கான்னு பார்க்கலாம். இப்ப அது அங்க இருக்குன்னு நினைக்கிறியா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? நிச்சயமா நம்பிக்கை இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சிகப்பு கோழி குஞ்சு அங்க இருக்கும்னு நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? கவலைப்படாத டோரா, அது கண்டிப்பா அந்த மலையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம போய் அங்க பார்க்கலாம். பாலம், கதவு, பெரிய சிவப்பு மலை. பாலம், கதவு, பெரிய சிவப்பு மலை. வாங்க நண்பர்களே, நம்ம எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம்? பெரிய சிவப்பு மலைக்கு. எங்க நாம போறோம்? பெரிய சிகப்பு மலைக்கு. எங்க நாம போறோம்? பெரிய சிகப்பு மலைக்கு. எங்க நாம போறோம்? பெரிய சிவப்பு மலை.